இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபண்டாஸ்டிக் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட யூஸஸ் என்ன, என்னென்ன செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், என்ன மெத்தடில் கொடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இதில் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கப்பு நிறைய 50 கிராம் இருக்கும். கடுகு எடுத்திருக்கேன், வீட்டில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள் 2 டீஸ்பூன் எள். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தோல் 2 பிடி எடுத்திருக்கேன். இது 4ம் நமக்கு இந்த உரம் தயாரிக்க தேவை. எள்ளில் சோடியம் மெக்னீஷியம் இருக்குது, கடுகில் காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் இருக்குது. வெல்லம் நமக்கு நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக போடுறோம். சாயிலில் நீங்கள் அந்த ஃபர்டிலைசரை ஊற்றின அப்புறம் இது நுண்ணுயிர்கள் ரொம்ப பெருகி சாயிலை ரொம்ப ஃபர்டைல் ஆகும். அதுக்கு தான் இந்த திரிப்பான ஒரு வெல்லத்தை நம்ம போடுறோம். இந்த வெல்லம் நீங்கள் பழைய வெல்லம் கிடச்சா கூட கார்டனுக்குன்னு வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் வேணுங்கிறது கிடையாது. அப்புறம் ஆனியன் பீல் எல்லாருக்குமே தெரியும். இதில் NPK இருக்குது, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம். கே கெமிஸ்ட்ரியில் பொட்டாசியத்துக்கு இருக்கிற சிம்பிள், அதனால் கே வரும். ஸோ NPK, நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் 3மே இதில் இருக்குது. எள்ளில் நான் சொல்லிட்டேன் சோடியம் மெக்னீஷியம், கடுகில் ஜிங்க், காப்பர், அயர்ன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம எப்படி ஃபர்டிலைசர் தயார் பண்ணி பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பூச்செடிகள், காய்ச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நான் என்னோடய மல்லி செடிக்காக இது ஸ்பெஷலாக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 3 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படின்னா, அந்த மல்லி இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு அப்படி வாசனை. ஸோ ஒரு பூ கூட அது உங்களுக்கு அந்த கருகியெல்லாம் போய் கொட்டும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக மொட்டும் வரும். இந்த பூ அவ்வளோ வாசனை. இங்கே இருந்தால் டெரஸ் ஃபுல்லாக வாசனை அடிக்கிறது. அதே மாதிரி நான் ஜாதி மல்லியும் வச்சுருக்கேன். இன்றைக்கி பூத்த பூ பாருங்கள், இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். தினம் நான் பறிக்கணும். இவ்வளவு சின்ன 2-3 செடி தான் வச்சுருக்கேன், அதுலேயே எனக்கு இவ்வளோ பூ வருது. அதே மாதிரி மல்லியும் அப்படி தான், 2மே அவ்வளோ வாசனையாக இருக்கும். பூ கொட்டாது, செடி செழுமையாக வளரும். இந்த எள் எதுக்கு எடுத்துருக்குறோன்னா, ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த எள் எடுத்துருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் செடிகள். இந்த எதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறேன். இதை கடுகையும் எள்ளையும் நல்லா 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருங்க. 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த ஆனியன் பீல்ஸையும் இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சா உங்களுக்கு ஒரு 3 நாள் ஊறணும். இது 3 நாள் நான் அரைச்சி ஊற வச்ச ஃபர்டிலைசர். இதை நான் எப்படி செடிகளுக்கு உபயோகிக்கலாம்னு சொல்கிறேன். இதை நீங்கள் வடிகட்டிக்கணும். நல்லா நுரைச்சி இதாக இருக்குது பாருங்கள், ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபர்மெண்டட் ஃபர்டிலைசரை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இதில் 5 மடங்கு தண்ணி கலக்கணும். நீங்கள் இதில் சின்ன மக்கில் விடுறோம். இதில் 1/2 மக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஊற்றிட்டு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துடுங்க. 1, 2, 3, 4, 5 மடங்கு தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும். பூச்செடி, காய்ச்செடி எல்லாத்துக்கும். பூக்கள்லாம் உதிராமல் நல்லா வாசனையோடு இருக்கும். செடி ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய பூக்களும் கொடுக்கும். அதே மாதிரி காய்களும் அப்படி தான், எல்லாருமே நல்லா காய்க்கும், குவாலிட்டியாக காய்க்கும். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இது ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஸ்லோ ரிலீஸ்னாலே உங்களுக்கு இந்த எள்ளோட சத்து,
இந்த கடுகோட சத்து, அதில் இருக்கிற மெக்னீஷியம், காப்பர், அயர்ன், ஜிங்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, எல்லாமே மண்ணில் கலந்து மெதுவாக செடிகளுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்லோவாக கொடுக்குற பட்சம் செடிகளுக்கு வந்து எந்த வாட்டமோ கஷ்டமோ இருக்காது. மெதுவாக அதுக்கு தேவையான டைமில் அதுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃபர்டிலைசரோட சத்துக்கள். அதுதான் ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னா அர்த்தம். மெதுவாக தான் அதோட சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் மண்ணில். அப்படி இறங்க அதுங்களுக்கு சத்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ 15 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் இதை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம். இது ஃபென்டாஸ்டிக் ஃபர்டிலைசர். இதை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுத்து உங்களுடைய பூக்களும் காய்களும் நிறைய வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான தகவலோடு போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.